கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் அங்கேயே அமைச்சர் திரு சேகர்பாபுவை சந்தித்திருப்பதாக தகவல். இருவரும் என்ன பேசினார்கள் அப்படின்ற கேள்விகள் ஒருபுறம். அப்படின்னா திமுகவை நோக்கி நகர்கிறாரா செங்கோட்டையன் அப்படின்ற புதிய ஆப்ஷனும் ஓப்பன் ஆகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், தாவேகாவுக்கு செங்கோட்டையன் போவார் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழல்ல அமைச்சர் சேகர்பாபுவோடு சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் நோக்கம் என்ன? விவரங்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற அந்த பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து சபாநாயகருடைய அறையில சபாநாயகர் இருக்கிறார். அதே நேரத்துல அந்த அறைக்கு அமைச்சர் சேகர்பாபு வருகை தந்தார். வருகை தந்த அமைச்சர் சேகர்பாபு தற்போது செங்கோட்டையனிடம் 5 நிமிடங்களுக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தனி அறையில். இதன் அடிப்படையில அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து செங்கோட்டையன் முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார். காரணம் என்னவென்றால் தாவேகாவுக்கு சென்று அவர் தன்னை இணைத்துக் கொள்கிறாரா அல்லது இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக திமுகவில் இணைவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகுவது இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் இந்த சந்திப்பின் வாயிலாகவே முடிவு செய்யப்படுகிறது. அந்த வகையில இன்று சபாநாயகர் அறையில ராஜினாமா செய்த பிறகு அமைச்சர் சேகர்பாபு வருகை தந்து செங்கோட்டையனிடம் தொடர்ந்து பேசி வருகிற அடிப்படையில அவரை திமுக பக்கம் இணைப்பதற்கும் உண்டான நடவடிக்கையை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி இருக்கிறார். சபாநாயகர் அறையில தனி அறையில 2 பேருமே சந்தித்து நீண்ட நேரம் பேசி வருவதன் அடிப்படையில இந்த முடிவுகளை இப்போதே அவர் அமைச்சர் சேகர்பாபுவிடம் தெரிவித்து விடுவார். அதன் அடிப்படையில் தான் அவருடைய நகர்வுகள் அமையும். அந்த வகையில இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. சபாநாயகர் ராஜினாமா ஏற்றுக்கொண்ட பிறகு அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில் திமுகவுக்கு இழுப்பதற்குண்டான நடவடிக்கையில ஈடுபட்டு வருவது அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். அமைச்சர் சேகர்பாபுவோடு சந்தித்திருக்கிறார் செங்கோட்டையன். செங்கோட்டையனுடைய முடிவில் மாற்றமா? செங்கோட்டையன் தாவேகாவா அல்லது திமுகவா? 2 ஆப்ஷன்கள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.